அதாவது இப்போ புதிய கால ட்ரெண்டுகளா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ஒரு விஷயங்கள் கொடுத்து இதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. நமக்கு அதை வந்துட்டு ஃபுல்லா கமெண்ட்டை தான் பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப கமெண்ட், அதாவது ரீல்ஸை விட அதுல வர்ற கமெண்ட் தான் பயங்கரமா இருக்கும். அதாவது நம்ம ஊருக்கார குசும்புன்னு சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட குசும்பே ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவங்க வச்சிருக்க விஷயங்களும் அவங்க சொல்ற வார்த்தைகளும் அதை வந்துட்டு நம்மளால என்ன இவ்வளவுக்குள்ள எப்படில யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அந்த மாதிரி யோசிச்சு எழுதுன நிறைய புத்திசாலிகளோட கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்க போறோம். ஆக்சுவலா ரொம்ப நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ரொம்ப நாளா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது நான் பார்த்தேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு சில விஷயங்கள்ல இருந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு சைட்ல வந்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுது அந்த ஒரு எந்திரனோட இருக்கு இல்லையா, அது பேரு எந்திரன். இப்போ இந்த படத்துக்கு நீங்க ஒரு பேர் வைக்கணும்னா அதை எப்படி வைப்பீங்க? அப்படி அது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாதான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சிருவானுங்க. எந்த ஒரு சீரியஸ் கண்டென்ட்டும் இல்லாம சொல்லிடுவானுங்க இல்லையா? இப்ப அதுக்கு அவனுங்க போட்டிருக்க கமெண்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமெண்ட், நாட்டுக்கட்டையும் இரும்பு கொட்டையுமா? அவனுக்கு அதுல கொட்டே இருக்காது. டேய், அவனுக்கு யாராவது கொட்டை கொடுத்தா அவனே ஒரு இரும்பு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கொட்டைய போட நினைக்கும் மொட்டையா, எந்திரிக்காதவனுக்கும் எந்திரிக்கும். எந்திரிக்காதவனுக்கும் எந்திரிக்கும். நல்லா இருந்தது. வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ஹியூமன் நெஞ்சும் மெட்டல் குஞ்சும். நைஸ், நல்லா இருந்தது. ஹியூமன் நெஞ்சும் மெட்டல் குஞ்சும். காமெடி பண்றது காமெடியானே தெரியும், இப்ப சிரிக்கலாம் சார். இரும்பு குஞ்சு வராது கஞ்சா. ரைட்ரா, நான் இதெல்லாம் எப்படா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து படிக்க, நான் இதுக்காகவாடா காட்டுக்கு தூக்கிட்டு போக முடியும்? 50 Shades of Circuit Board. சூப்பரா இருந்துச்சுங்க இந்த பேர். ஆக்சுவலி இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 50 Shades of Circuit Board. 50 Shades of Grey படம் பார்த்துருக்கவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 50 Shades of Greyல அவன் ஒண்ணு பண்ணுவான் இல்லையா, அதை மட்டும் இந்த எந்திரன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவன் மனுஷன். இது வந்துட்டு ரோபோட். ஆக்சுவலி மிஷின் வேலை எப்படி பண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். அவன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, 50 Shades இல்ல 100 Shades இருந்தாலும் செதற விட்டுருவாப்புல தலைவன். சரி, ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு உங்க வாழ்க்கைய வந்துட்டு படமா எடுக்கணும்னா என்ன பேர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த போஸ்ட் கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல நான் பார்த்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் லைக் நிறைய வந்திருக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, தேடினேன் பட்டாம்பூச்சி, வாழ்க்கைய மயிரா போச்சு. அதாவது பொண்ணு பின்னாடி அலைஞ்சிருக்கான், அதனால அவன் வாழ்க்கை மயிரா போயிருக்கும். ஆக்சுவலி நீ இப்படியே பொம்பளை பிள்ளை பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்டா. ஒண்ணுமே இருக்காது, நீ அங்கேயே போயிட்டு இருப்ப. அவங்க எல்லாம் நல்லா அவங்க வாழ்க்கையும் பார்த்துட்டு உன்னை டைம் பாஸ்க்கு ஜாலியா தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். நீ இப்படி அவங்கள தேடி போறதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை தேடிப்போ. வர்ற நேரத்துல ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், அதை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி கொண்டு போனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் விட்டுட்டு இங்கிட்டு வந்தேன்னா வாழ்க்கை மயிரா இல்ல, எல்லாமாவும் போகும். லோனும் நானும் நிறைய பேரோட லைஃப்ல வந்துட்டு இந்த பேர் வைக்கலாம். ஆக்சுவலா இந்த லோனும் நானுங்கிற வந்துட்டு வித்தியாசமான வகையில வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. எவனுக்கு இல்ல லோனு இல்ல, அவனுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஒரு தற்கூரியின் தவிப்பு. லிட்டரலி ஃபார் மீ ஆல்சோ யூ கேன் டெல் தட். எனக்கும் அதை சொல்லிக்கலாம், நமக்கு வந்துட்டு அது செட் ஆகுங்கிற மாதிரி. ஒரு தற்கூரியின் தவிப்பு. என்னைக்கா ஒரு நாளா இந்த வீடியோ எல்லாம் ட்ரெண்ட் ஆயிராதா? ட்ரெண்டே ஆவான்டாண்டி. ஒரு 4 பேருக்கு பிடிக்காதாடே? எத்தனை பேர்ரா, எவ்வளவு பேர் அந்த ஏங்கங்கிறவங்கள வீடியோ, அந்த நடிப்பறக்கனோட வீடியோ, அவன் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. கஷ்டப்பட்டு கண்டென்ட் கண்டுபிடிச்சு இப்படி பேசலாம் அப்படி எடிட் பண்ணும் அப்படி பண்ணும். நான் ஒத்தாளாவே எல்லாத்தையும் பண்றேன். எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தற்கூரியோட தவிப்பு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. சொந்தங்களும் சூனிய கதைகளுமா ஒரு மாதிரி வித்தியாசமா அனுபவிச்சிருப்பான் போலே லைஃபையே. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த வாழைப்பழ கேஸா இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னாலும் அப்படியா மாமா, சரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸா இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால சொந்தங்கள் நிறைய கதைகள் சொல்லி அவனோட வாழ்க்கையை திருப்பி இருப்பாங்க.
அதனால அவன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நம்பி வாங்க, ஏமாத்திட்டு போங்க. ஐயோ பாவம், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் ஆன பையனா தான் பாடே. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. தம்பி வரணும், யாரனாலும் இருங்க. பட் நம்பி எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கை கொடுக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்புறதுக்கு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள நம்ப மாட்டோம். அம்மா இருக்காங்க, நம்ம அப்பா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்பாதீங்க. யாரோ ஒருத்தரை 3ஆம் மனுஷங்களை 2ஆம் நம்புவீங்க, அது நமக்கு அது வந்துட்டு ஜீன்லயும் இருக்கும்னு வைங்களேன், அது நமக்கு வந்துதான் ஆகும். ஆனா அதுக்கு நீ எல்லாத்தையும் அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டாம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். செருப்படி ஆயிரமா? ஓ, வாரணம் 1000 செருப்படி 1000. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அது செருப்படி 1000 வச்சிடலாம் அந்த படத்தை. அந்த மாதிரி இவன் லைஃப் எடுக்கணும்னா செருப்படி 1000 வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு செருப்படி வாங்கியிருப்பாரு பாருங்க. ஆக்சுவலா நிறைய பேரோட எல்லார் லைஃப்லயும் தான் கஷ்டம் இருக்கு. எல்லாருக்கும் இந்த பேர் சூட் ஆகதான் செய்யும், செருப்படி 1000ங்கிறது. அதுக்காக லைஃப் வந்துட்டு இப்படி நினைச்சுக்காதீங்க. லைஃபே செருப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நம்ம வந்துட்டு இருக்கோம், செருப்படி 1000 இருக்கும், இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாருமே சொல்லிப்பாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா, அவ்வளவு கஷ்டம். அவனுக்கு வரும்போது அவனுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அதை நினைச்சு எதையும் பண்ணாம இருக்காதீங்க. முயற்சி பண்ணுங்க, ஏதாவது வகையில சாதிக்கலாம். கஷ்டம் புரியுது. நல்லது செய்யுங்க, நடுத்தெருல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்கான். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. ரொம்ப நல்ல பெண்ணா இருப்பியோப்பா நீ. பெரிய நல்லது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்லது பண்ணீங்க? அடுத்த காந்தி தாத்தா யாரு? அப்படி என்ன நல்லது பண்ணிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க யாராவது 1-2 ஒரு லைஃப்ல பண்ணிருப்பீங்க. நீங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை அப்படிங்கிறவங்களோட லைஃப்ல நல்லது பண்ணிருப்பீங்க. அதனால அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு. அதாவது எதிர்பார்க்காம பண்ற நல்லதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நல்லது திரும்ப கிடைக்கும்னு நினைக்கணும். நீங்க எதிர்பார்த்து பண்ற எல்லா நல்லதுக்கும் திரும்ப கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லைங்க. அப்ப நீங்க வந்துட்டு நடுத்தர நிக்கிறதுல தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோம், ஒரு விஷயம் பண்றோம், திரும்ப வரான்டா நினைச்சீங்கன்னா அது வந்தா நல்லா இருக்கும், வரலன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா நடுத்தரலாம் நிக்கணும். கையில ஒரு திருவோடையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா இந்த பழமொழி நல்லா இருக்கு? இதுவும் பழமொழி இல்ல, ப்ரோகிராம் சொல்லுங்க போலாம். அடுத்தது வந்து பீடனாயும் வீடாவாயும் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஹிந்திக்காரனுக்கோ இல்ல சில பல ஆட்களால நமக்கு வர்ற பிரச்சனையை வந்துட்டு இதை வச்சிடலாம். அவங்க நம்ம லைஃப்ல அவங்க பண்ற பிரச்சனைக்காக இந்த பேரை வந்து வைக்கலாம். பீடனாயும் பீடாவாயும். ரெண்டு பேரும் பக்கத்துல போட்டு அதுக்கு இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஒருத்தர் வச்சுன்னா அந்த படம் பேர் வந்துட்டு பயங்கரமா சூட் ஆகும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பேர்கள் வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த கமெண்ட் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இந்த எந்திரின்லயும் சரி, இந்த உங்களோட லைஃப் ஸ்டோரிலையும் சரி, எதுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமா உங்களுக்கு இந்த பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பேர் வச்சுக்கலாமே, இதை விட ஜம்முன்னு இருக்குமே அப்படின்னு தோணும்ல, அதை ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க. நம்ம பார்ப்போம் அதுல எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் அது ஒரு 10-15 கமெண்ட் நல்லபடியா வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து என்ன இப்படி இல்லாமலா யோசிப்பீங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம சைட்ல இருந்து நம்மளும் சொல்லணும்ல, அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு 2 பேர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு டோலி குடும்பம் காலி. இது வந்துட்டு நான் வச்ச ஃபர்ஸ்ட் பேர். சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா ஃபேமிலி காலி. ஸோ இதுதான் நான் யோசிச்சேன். அதுக்கு ஒரு மாறான பேர் வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கும் போது இது கொஞ்சம் சிங்க் ஆச்சு, எனக்கு லைஃப்ல கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால ஒரு டோலி குடும்பம் காலி. வாழ்க்கையே பெரும்பாடு, இதுல ஜாதி ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கேன். இது வந்துட்டு என்னோட உள் மனசுல நான் வந்துட்டு எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வச்சு, எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி சொல்றது, மற்றவங்க லைஃப்ல நடக்கிற பிரச்சனை நியூஸ்ல நானும் திருநெல்வேலிக்காரம்லா, நமக்கு எப்படி அதை பத்தி தெரியாம இருக்கும் சொல்லுங்க? எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆனா யாரோட பெருமையா பீத்திக்கிட்டு வந்துட்டு வெளியே சுத்தி நான் பார்த்தது இல்லை. அப்படி பெருமையா பீத்துற பீத்தல்கள் வந்துட்டு இந்த ஊர்ல வளைஞ்சிட்டு இருக்கானுவோ அவன்லதான் வந்துட்டு அவன்ல பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். நம்ம லைஃப்ல அதனால பிரச்சனை எதுவுமே வந்தது இல்லை. ஏன்னா எவங்கன்றோலையும் நம்மளாம் இருக்கிற பழக்கம் கிடையாது, எவனுக்காக அடிபணிஞ்சு போற ஆளும் கிடையாது, யாரையும் அடக்கிறதுக்கும் நமக்கு ஆசையும் கிடையாது. அதுல பெற்றதே முதல்ல வந்துட்டு இவங்களை வந்துட்டு கக்கூஸ்ல ஃபிளஷ் பண்ணிருக்கணும். அதாவது எத்தனையோ லட்ச வாட்டி ஃபிளஷ் பண்ணதில்ல, இவங்க மட்டும் தப்பிச்சாங்க பாருங்க. அவங்களையும் ஃபிளஷ் பண்ணி தான் வச்சுக்கோங்க, பிரச்சனையே வந்திருக்காது. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் தள்ளி படுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. என்ன பண்றது, இந்த சொசைட்டி அவங்களை அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருது. அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல வாழ்ந்துக்கிறாங்க. சொசைட்டி பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுல மெர்ஜ் ஆகாம மிங்கிள் ஆகாம வெளியே தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி ஃபேமிலி எதுக்கணும், சொந்தக்காரங்களை எதுக்கணும், ஊர் எதுக்கணும், உறவு எதுக்கணும், தெருவு எதுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கணும், நிறைய இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சுன்னா நோ 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 நோ. எல்லாவனுக்கும் உன் கேஸ்ட் தெரியும். எல்லாவனும் அதை நினைச்சுதான் பழகுவான். 1-2 பேர் தப்பிச்சிருப்பான், அவனை வச்சுதான்
அந்த இது இல்லைன்னே வந்துட்டு பீத்திக்கலாம். என்னைக்கு இது பெருமை இல்லை அப்படின்னு சொல்றோமோ அன்னைக்குதான் வந்துட்டு நாடு முன்னேறும். சரி, இதே மாதிரி முக்கியமான கண்டென்ட் இப்ப எனக்கு ஒரு கண்டென்ட் ஞாபகம் வந்துருச்சு. இதை அடுத்த வீடியோல போடுறேன். ஆனா இதை பத்தி இருக்காது. ஒரு முக்கியமான கண்டென்ட், அதாவது இப்ப நடக்கிற அந்த டிவிக்கே மேட்டர் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு கண்டென்ட் ஒன்று போடணும். டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ அது இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இருங்க, ஒரு நிமிஷம். ஆன்ல தான் இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வேண்டாம், அது வேண்டாம். அதாவது உங்களுக்கு என்னோட பேச்சு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் டைம் போச்சு, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணேன். இல்லைன்னா இந்த சரி பொழைச்சு போடா, நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட சப்ஸ்கிரைபோ லைக்கோ போட்டு விட்டு போங்க. நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.